பார்க்க கிராஃப்ட்மேன் 5 பார்ட் 1 நம்ம நிறைய சீரிஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து அது வந்து கொஞ்சம் டெலிட் ஆகிட்டு அதனால் ஃபஸ்ட் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் பார்க்குறீங்களா அது சப்ஸ்கிரைப் சீட்டிங் வந்து டூட்டில் வாங்க வீடியோ வைக்கலாம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த காட்டில் எப்படி சர்வைவல் ஆக போகிறோன்றது இந்த கேமோட கான்செப்ட்டு. அதனால் நம்ம வந்து டக்கு பக்கம் நம்ம ஆடெல்லாம் வெட்டுறோம்னா ராத்திரி ஜாம்பிஸு அது இதுன்னு வரும். கைஸ் தண்ணீர் விழுந்துச்சுன்னா நம்ம இப்போதைக்கு அடிக்கிறது கஷ்டம். ஓகே கீப் பண்ணி நிற்கலையே. சரி ஒரே ஒரு இது கிடைக்கணும். ஒரு கோழி கிடச்சிருக்கு, 2 கோழி. சரி அடிச்சு வச்சுக்கோ எல்லாத்தையும். ஆனால் கோழி ரொம்ப அடித்தாங்க அது கைஸ். அது ஒரு அடியிலே செத்துரும். ரொம்ப அது தாங்க முடியாது. அதுக்கும் ஓரளவு தான் ஸ்டேமினா. அதை தாண்டியில் அதுக்கு ஸ்டேமினாவே கிடையாது. எங்கேயும் நம்ம அதாவது நம்மளோட எனர்ஜி லெவல் ஞாபகம் இல்லை எனக்கு. கேமை தொட்டே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிட்டு. 3வது ஆடு கிடச்சிருச்சே. 5 ஆடு கைஸ். அடி 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 அடி. படைகள் நம்ம வச்சு செய்து இல்லை எனக்கு தேவைப்படுற மாதிரி. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஐயோ ஸ்டாப் ஆக மாட்டேங்கிறானே. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஓகே ரைட். அடுத்து நீங்கள் எந்த பேப்பர் இருக்காரா நீ ஆண்டா எனக்கு மண்டை மண்டப்பையர் மாதிரி ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சிக்கு நான் அப்புறம் சார் சார் ரொம்ப நம்மகிட்டலாம் வாய் பேசக்கூடாது. இவங்களெல்லாம் பேச விட்டோன்னா நம்ம ஆடு 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 சார் ஆடு சார் இல்லைங்க சார் சார் ஒன்று நிறைய எடுக்கணும் சார். நில்லுங்க சார் பிஸ்னஸ் ஓடுறீங்க. இந்தாருப்பா நம்ம ஆடை வந்து விட்டு போயிடுறாங்களே. பார்த்தோடிங்க ஒரு க்ரீப்பர் வந்து பாருங்கள் என்னமா வேலையை கட்டி விட்டு போயிருக்குன்னு. இப்போ வந்து இதை வச்சு ஒரு செம்ம பிளான் ஒன்று பண்ண போகிறேன். என்னென்னா இந்த க்ரீப்பரை வந்து இன்னும் கொஞ்சம் குழியை தோண்ட வைப்போம். வா க்ரீப்பர் க்ரீப்பர் சார் வாங்க சார். க்ரீப்பர் வாங்க க்ரீப்பர். இப்போ வா. வெடி நம்ம இருக்கிற பக்கத்தை வெடி போச்சு கைஸ். மொத்தத்தையும் கெடுத்து விட்டு போயிட்டான் ரீஸ்பான். நான் திரும்ப முதலேருந்து அங்கே போகணும் கைஸ். எரிச்சலாக வரும். நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ எடுத்துட்டோம். இது பிளாக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்ன படாச்சு. நல்ல வேலை கொஞ்சம் டர்ட் இருந்தது, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி நம்ம பெட் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கிராஃப்டிங் டேபிள் அந்த டேபிள் இந்த டேபிள்லாம் கடந்தது கைஸ். எல்லாம் இப்போ செதிலாக போயிருக்கு. அதனால் இப்போ நம்ம அதாவது திரும்ப இந்த இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வழி கிடையாது. ஸோ இதை வச்சுட்டு நம்மகிட்ட 2 டார்ச் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளை ஒரு கிராஃப்டிங் டேபிள் உருவாக்கணும் கைஸ். ஓகே ஒரு கிராஃப்டிங் டேபிள் உருவாக்கி இதை வச்சு நல்லா ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிக்கப்பா. நல்லா 8 ஸ்டிக் ஒரு 12 ஸ்டிக் இருக்குது. ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து உடன் பிகேக்ஸ் வந்து ஒரு 2 உடன் பிகேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து நம்ம ரிசோர்ஸ் இப்போ நம்ம மைனிங் போகும். நம்ம காபிள் ஸ்டோனை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு நல்ல இது. அதுக்கு பதில் பிளாக் இது வருது கைஸ். என்ன தெரியுதா கைஸ் உங்களுக்கு? அந்த கிரெனைட் மாதிரி ஒன்று வருங்களே அதுதான் இது பக்கத்துலேயே இருக்குன்னா கேவ் வர்றதுக்கான ஒரு அறிகுறி இங்கே இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக தோண்டணும். கிடைக்கிற கோபிள் ஸ்டோன்ஸை இங்கே எடுத்துக்கணும். இங்கே அயன் எப்படியும் கிடைக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டி தான் சொல்கிறேன். இது நம்ம மைனிங் பிளேஸ் இருங்க. இங்கே அயன் கிடைச்சாலும் கிடைக்கும். ஆனால் அதுலேயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப அதாவது இங்கேயே கிரனைட் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும் கைஸ். இந்த மாதிரி கேம்லாம் நீங்கள் யோசிக்கலன்னு வைங்க உங்களை டக்குன்னு எண்ட் பண்ணி விட்ருவாங்க.
அதனால தான் சொல்கிறேன், யோசிச்சு எதாக இருந்தாலும் ப்ளே பண்ணணும் இந்த கேமில். அது ரொம்பவே முக்கியம் இந்த கேமில். அதனால தான் நான் எப்போவுமே இந்த கேமில் வந்து நான் மைனிங் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக மைன் பண்ணுறது. இது ரொம்ப அதான் இந்த க்ரீப்பர் இப்போ நான் நினச்ச மாதிரி வெடிக்கலை. சரி பரவாயில்ல, ஏதோ ஆனதாக இப்போச்சுன்னு விட வேண்டியதான். இப்போ அடுத்து வந்து ஸ்டிக் ரெடி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஸ்டிக் இல்லை. உடன் பிக் வந்து ஒரு இது கிடக்கு. எனக்கு ஸ்வாட் ஒன்று கண்டிப்பாக வேணும், ஆக்ஸ் ஒன்று வேணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உட்டு நமக்கு நிறைய வேணும். அதனால உட்டை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓடு 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 ஜம்போ இங்கே ஜம்போ இரு 4 அடி போட்டு ஓகே சூப்பர். நமக்கு உள்ளு கிடைக்க நல்லது. சேஃபாக இருக்கணும். ஏன் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம சேஃபாக இல்லைனா நம்மளை அடித்து முடிச்சு விட்ருவாங்க. இது கேவா ஓத்தோடி, இது கேவா ஃபஸ்ட்டு. இது இல்லை கேவ் இல்லை, நான் தான் பயந்துட்டேன் கொஞ்சம். நம்ம வீட்டோட பொசிஷன் கிட்டத்தட்ட -26 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அவுட்டட்ரா சூப்பர் சூப்பர் சூப்பர். எடு ஜம்போ ஜம்போ ஜம்போ. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட்டி விட்டுருப்பா. அது நம்ம லைக் பண்ணுறது தட்டி விட்டுருப்பா. ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்காக நடக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணியிருக்க நண்பா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணி போட்டுட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி, இங்கே வந்து நம்ம கொஸ்டின் என்னன்னு பார்த்தானாக்க ஒரு 50 கிட்டே இருக்குங்க. 55 56 இருக்குது கொஸ்டினு. ஸோ இத்தனை நம்மகிட்ட எத்தனை வுட்டு இருக்குது என்றால் 7 வுட்டு இருக்குது. நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இங்கே வுட்டு பஞ்சமாக இருக்குது, அதனால் வேண்டாம். கொஞ்சம் கம்மியாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டிக்ஸ் நிறைய ரெடி பண்ணியும். அடுத்து ஃபர்னன்ஸை உருவாக்க மறந்துட்டு பாருங்க. கோபிள் ஸ்டோன் லேக் ஆகுதோ, இவங்க கைஸ் கோபிள் ஸ்டோன் உருவாக்கிட்டு வந்துடுறேன். டார்ச்சும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டார்ச் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு டார்ச் தான் இருக்குது, வேறு வழி கிடையாது. இந்தாங்க பாருங்கள், இன்னும் ஒரு கோபிள் ஸ்டோன். அதனால் உஷாராக இருங்க கைஸ். இந்த கேம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். என் பெர்ஸ்பெக்டிவில் இந்த கேம் நான் சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்கிறேன். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ஏன் எதுக்குன்னு எனக்கே தெரியாது. பெட்டு சூப்பராகவே என்ன கைஸ் காரணம் அது எனக்கு இது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, பெட்டு கிட்ட இல்லைன்னா பெட்டு சூப்பராகவேன். ஏன்னா பெட்டு கிட்டுறது தான் நாங்கள் ஸ்லீப்புங்கிறோம். நாங்கள் ஸ்லீப் சொல்கிறதே பெருசாக, அவன் பெட்டு கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டுட்ருக்கான். இதில் பெட்டு சூப்பராகவேன். நாங்கள் அமுக்கிறது பத்தாதாம்மா ஓத்தாடி. கைஸ் இது என்ன யூ கேன் ஸ்லீப் பண்ணிட்டு அப்போ இவங்களோட பெரும் பாடாவில் இருக்குது. சுற்றி முற்றி பார்த்துக்கணுண்டா. க்ரீப்பர் இருந்தது அவ்வளோதான். ஏங்க இது பாருங்களேன், நம்ம அடிக்கிறதுக்காண்டியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்களேன். பாவிகளா, எப்படி யோசிக்கணும்னு இவன் இருந்தாண்டா கற்றுக்கணும். இவன் அடைச்சி விடணும். இல்லை வேண்டாம், திடீர்னு நம்மளை வந்து இவன் அடிக்க வரான்னா நமக்கு அது தெரியாமல் போயிடும். ட்விஸ்டோடே சாகிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் அவன் இருக்கட்டும். அவன் ஏறி வரும்போது அவனை அடிச்சு நொடிக்கிடலாம். நம்மகிட்ட ஸ்வாட் இருக்குது, ஸ்டோன் ஸ்வாட் இருக்குது. பட் ஆனால் இன்னும் நமக்கு முழு எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் கிடைக்கல. அது நிதர்சனமான உண்மை. அதனால் கொஞ்சம் அசால்ட்டாகவே இருக்கக்கூடாது. ஃபர்னன்ஸ் இனிமேல் கோவில் ஸ்டோனே மட்டும் இல்லை, போயிட்டான். ஃபர்னன்ஸ் எங்கே என்றால் இந்த இருக்கு. இந்த ஃபர்னன்ஸை தூக்கி இங்கே போட்டுக்கலாம். இங்கே இல்லை, இங்கே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு செய்ய போகிறோங்க. சும்மா செய்ய போகிறது இல்லை, 6 மீட்டு செய்ய போகிறோம். 6 மீட்டிங். சரி வாங்க, நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா கோல் அண்ட் அயனை தேடி போகிறோம். ஸோ இதுக்கு மேலே இது வந்து ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். இது வந்து கேவ் மாதிரி இருக்குது, கேவ் மாதிரி. அதாவது உங்களுக்கு வந்து இங்கே கிரெனேடு வருது, ஆனால் அதுக்கப்புறம் இந்த கோவில் ஸ்டோனாக வந்துட்டுருக்கு இன்ஸ்டண்ட்டாக. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. கேவாக இருந்ததுன்னா நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன். நல்ல வேலை இது கேவ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது வரை டீப்பாக போகல, இதுக்கு மேலே போதான்னு பார்ப்போம். நான் சேஃபாக ஸ்டோன் பிகேக்ஸ் வச்சுருக்கேன். என்ன குட் ஸ்டோன் கைஸ். ஆஹா, இவங்களை எதையும் மாட்டி விட போகிறாங்கன்னு பாச்சே தெரியுது. நான் மேலே போயிடுறோம்பா. நமக்கு கோல் வேணும்.
சரி இப்போ வந்து இந்த தேவைக்கு நான் சொன்னல அடி 2 அடியில் செத்து பார்த்தீங்களா? இவன் அதுக்கு கிட்ட வந்து நிற்கிறான். வாடி எதுக்கும் நம்மக்கிட்ட வாரான். ரிசோர்ஸ் மாட்டியா வாடா டைனோசர் மாட்டியா வா. என்ன பார்த்தாடி இன்னும் தூக்கி எறிகிறாங்க. எப்பா என்ன அழுத்து போகுது. டோட்டோ கொஞ்சம் பதுக்கிதான் இருக்கணும்ப்பா கீழே முடி. ரொம்ப ரிஸ்கானவனா இருக்கானே. அடே ஒரு அடி தான் கைஸ் அடித்தான். பார்த்தோம் என்ன லைஃப் போயிருக்கு. நல்லவே நான் பின்னாடி வந்துட்டேன். ஒரு அடி அடித்தேன் அவனுக்கு லைஃப். காய்ஸ் அவன் என்னத்தையோ போட்டு அடிக்கிறான். ஆனால் அது என்னதுன்னு தான் தெரியல. ரொம்ப டேஞ்சராக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவனை எதிர்க்கணும்னா என்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கணும். என்கிட்ட இப்போதைக்கு அந்த ரிசோர்ஸ் கிடையாது. அவன் ட்ரெயின் ஆகிடும். அவன் ஓடு இன்னும் அவன் கெட்டே ஆக மாட்டான் அந்த மாடு பையன். சுண்டி எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அது அப்படின்னு ஆயிட்டு. சரி கைஸ் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும்னா திரும்ப மைனிங்கில் இறங்கினாலும் உண்டு. இல்லை நம்மகிட்ட ஸ்டோன் பிஎக்ஸ் இருக்குது, அதே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் அயன் பிகெக்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி கைஸ் ஓகே கைஸ் இப்போ வந்து என்னது கைஸ் இது. ரொம்ப டீப்பால போகுது. எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களது விருப்பத்தை உங்கள் AFRC தமிழ் யூடியூப். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ அடுத்த வீடியோ வர அதுவரையும் keep waiting.